வணக்கம். ஒரு பெரிய தொகையை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நாம அலச போற இந்த தொகுப்புல அதை எப்படி சாத்தியமாக்குறதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பல நேரங்கள்ல வழக்கமான வழிகளை விட கொஞ்சம் வித்தியாசமான முரணான சிந்தனைகள் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். அந்த வகையில ஒரு பெரிய வருமான மைல்கல்ல எட்ட உதவக்கூடிய சில சூப்பரான உத்திகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த நம்பரை பாருங்க. 1,00,000 ரூபாய் அல்லது $1000. இதுதான் நம்மளோட முதல் இலக்கு. இதை பார்த்ததும் பலருக்கும் அடா இது பெரிய விஷயமாச்சே அப்படின்னு தோணலாம். ஆனா சரியான உத்திகளை பயன்படுத்தினா இந்த இலக்கை எப்படி ஈஸியா அடையலான்னு இன்னைக்கு நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு எந்த மேஜிக்கும் தேவையில்லை, முறையான திட்டமிடல் மட்டுமே போதும். இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி, இந்த மைல்கல்ல நீங்க எப்படி எட்ட போறீங்க? நாம எல்லாருக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா வெறும் ஆசை மட்டுமே நம்மள அங்க கொண்டு சேர்த்துறாது. இதை பத்தி வெறும் கனவு மட்டும் காண போறீங்களா, இல்ல நிஜமாவே களத்துல இறங்க போறீங்களா? வாங்க, ஒரு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்குற மனநிலைக்கு நாம இப்போ மாறுவோம். ஓகே, நேரடியாக விஷயத்துக்குள்ள போயிடலாம். அந்த நிதி இலக்கை அடைய நாம ஏற வேண்டிய 5 படிகள் என்னென்னு பாத்திரலாம். 1, பிரச்சனைகளே லாபகரமான தொழில்கள். 2, முதல்ல வித்துடுங்க அப்புறம் உருவாக்குங்க. 3, உங்க நேரத்தை இல்ல நிபுணத்துவத்தை விற்க பழகுங்க. 4, தொடர்ந்து வர்ற வாடிக்கையாளர்கள் மேல கவனம் செலுத்துங்க. அப்புறம் 5, நீங்க கொடுக்கிற மதிப்பு தான் செல்வத்தை உருவாக்கும். சரி, இப்ப முதல் படி, பிரச்சனைகளே லாபகரமான தொழில்கள். நாம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற சின்ன சின்ன எரிச்சல்களையும் பிரச்சனைகளையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அதுதான் நம்ம வருமானத்தை உருவாக்குறதுக்கான முதல் படியே. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய தொழில் வாய்ப்பு ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனைக்கு சரியான தீர்வை கொடுக்கறது தான் ஒரு சிறந்த தொழில் முனைவோரோட அடிப்படை பண்பு. மக்கள் எதுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, அங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு அருமையான உதாரணத்தை பார்ப்போம். 2006ஆம் வருஷம் வெறும் 5000 தொடர்புகளுக்காக இருந்த ஒரு சின்ன பிரச்சனையை தீர்க்க ட்ரை பண்ணப்போ உருவானது தான் இன்னைக்கு நாம எல்லாரும் யூஸ் பண்ற வாட்ஸ்அப். ஒரு சாதாரண பிரச்சனைக்கு கொடுத்த தீர்வு இன்னைக்கு உலகமே பயன்படுத்துற ஒரு பிரம்மாண்டமான பிசினஸா மாறி இருக்கு. உங்க சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை நீங்க கூர்ந்து கவனிச்சா உங்களுக்கான அந்த வாட்ஸ்அப் வாய்ப்பு கூட கிடைக்கலாம். இப்போ 2வது படி, முதல்ல விற்பனை செய்யுங்க, அதுக்கப்புறம் உருவாக்குங்க. இது கேட்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம், ஆனா இதை ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தோட பார்ப்போம். உங்ககிட்ட ஒரு சூப்பரான வீட்டு முறை சமையல் குறிப்பு, அதாவது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இருக்குன்னு வச்சுப்போம். உடனே அதை பெரிய லெவலில் தயாரிக்காம முதல்ல அந்த ஐடியாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதுக்கான வரவேற்பையும் பணத்தையும் முதல்ல வாங்குங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு முழுமையான தயாரிப்பை உருவாக்குங்க. ஒரு பொருளை முழுசா செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் அது யாருக்கும் தேவையில்லைன்னு வீணாகிறத தடுக்க இது ஒரு பிரமாதமான வழி. அடுத்ததா 3வது படி, உங்க நேரத்தை இல்ல நிபுணத்துவத்தை விற்பனை செய்யுங்க. இது நம்மளோட சிந்தனையே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான படி. ஒரு பக்கம் நம்ம வழக்கமான 9 to 5 வேலை, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வித்து பணம் சம்பாதிக்கிறது. இன்னொரு பக்கம் கன்சல்டேட்டிவ் திங்கிங், அதாவது உங்களுடைய திறமையையும் நிபுணத்துவத்தையும் விற்கிறது. நீங்க உங்க நேரத்தை மட்டுமே விற்கும்போது உங்க வருமானமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளேயே முடங்கிடும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே. ஆனா உங்க நிபுணத்துவத்தை விற்கும்போது வருமானத்துக்கான வாய்ப்புகள் எல்லையற்றதா மாறுது. இதையே இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பிசினஸுக்காக ஒரு சிறப்பான கிராஃபிக் வீடியோ தயாரிச்சு தரீங்கன்னு வச்சுப்போம். அந்த வீடியோ மூலமா அந்த பிசினஸுக்கு நீங்க ரொம்பவே அர்த்தமுள்ள உண்மையான ஒரு உதவியே செய்றீங்க. நீங்க எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சீங்கிறத விட உங்க திறமையால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சதுங்கிறது தான் இங்க முக்கியம். இதுதான் அந்த கன்சல்டேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதோட மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போ 4வது படி, தொடர்ந்து வர்ற வாடிக்கையாளர்கள் மேல கவனம் செலுத்துங்க. நீங்க உங்க இலக்கை அடையணும்னா ஒரு பொருளை ஒருத்தருக்கு ஒரே ஒரு முறை விற்கிறது மட்டும் பத்தாது. உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர வாடிக்கையாளர்கள் கண்டிப்பா தேவை. அவங்க திரும்ப திரும்ப உங்ககிட்ட வரும்போது தான் உங்களுக்கான ஒரு நிலையான வருமானம் வந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே புது வாடிக்கையாளர்களை தேடி ஓடுறதை விட இருக்கிறவங்களை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அந்த வாடிக்கையாளர்களை எப்படி தக்க வச்சுக்கிறது? அதுக்கு இந்த 4 விஷயங்கள் ரொம்பவே அவசியம். முதல்ல உங்க கஸ்டமர்ஸோட தொடர்பு விவரங்களை சேகரிச்சு வச்சுக்கோங்க. 2வது, விற்பனையையும் அதை லாபமா மாத்திர விகிதத்தையும் அதிகப்படுத்துங்க. 3வது, மிக சிறப்பான வாடிக்கையாளர் சேவையை அவங்களுக்கு கொடுங்க. கடைசியா அவங்களுக்கு திரும்ப திரும்ப தேவைப்படக்கூடிய சேவைகளை வழங்குங்க. இந்த 4 ஒன்று சேரும்போது உங்க பிசினஸ் தானாகவே வளர ஆரம்பிக்கும். நாம இப்போ இந்த பயணத்தோட இறுதி படிக்கு வந்துட்டோம். 5வது படி, மதிப்பு தான் செல்வத்தை உருவாக்குது. மக்களோட வாழ்க்கையை நீங்க இன்னும் சுலபமா, ரொம்ப சிறப்பா, சௌகரியமா இல்ல இன்னும் வேகமா மாத்த உதவி செஞ்சீங்கன்னா அவங்க எந்த தயக்கமும் இல்லாம உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. உங்க சேவை அவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு பயன்படுதுங்கிறதுல தான் உங்க வெற்றியோட ரகசியமே அடங்கியிருக்கு.
மக்கள் பொருளை வாங்குறத விட அதுலேருந்து கிடைக்கிற வசதியை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு சாத்தியமான அதிகபட்ச தீர்வுகளையும் மிகப்பெரிய மதிப்பையும் கொடுங்க. அவங்களுக்கு தேவையான கூடுதல் உதவிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இதுதான் ஒரு மாபெரும் செல்வத்தை உருவாக்குறதுக்கான இறுதியான உந்து சக்தி. இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாடிக்கையாளர்களே உங்களுக்கான மிகச்சிறந்த விளம்பரதாரர்களா மாறிடுவாங்க. இந்த மொத்த பயணத்தோட தாரக மந்திரம் இதுதான். மதிப்பை உருவாக்குங்கள், பணம் உங்களை தேடி வரும். அந்த முதல் 1 லட்சம் ரூபாய் அல்லது $1000 சம்பாதிக்கிறதுக்கான ஒட்டுமொத்த சாராம்சமுமே இந்த ஒற்றை வரியில அடங்கியிருக்கு. பணத்தை தேடி நாம ஓட வேண்டியதில்லை, உண்மையான மதிப்பை உருவாக்குறதுல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்தினா போதும். இப்போ உங்களுக்கான கேள்வி, இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையை தீர்க்க போறீங்க? இந்த தெளிவான செயல் திட்டத்தை வெறும் தகவலா மட்டும் கேட்டுட்டு விட்டுடாம இன்னைக்கே செயல்படுத்துங்க. ஏதோ ஒரு மூலையில நீங்க தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக யாரோ காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பிங்க, உங்களுக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும்.